நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த 2026 நடக்க போகிற ஜல்லிக்கட்டுக்கு நம்ம காளை மாடுகளுக்கு வந்து ஹெல்த் செக்கப் நடத்திக்கிட்டு இருக்கோம். கால்நடை பராமரிப்புத்துறையிலேருந்து ஹெல்த் செக் நம்ம ஹெல்த் சர்டிஃபிகேட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி காளைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கான்னு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இல்லை உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படின்னு செக் பண்ணுவோம். அது மாதிரி நாட்டு மாடுகள் தானே அப்படின்னு செக் பண்ணுவோம். என்ன பிரீடு என்ன ஜாதி அப்படின்னு செக் பண்ணுவோம். அது மாதிரி பல் இருந்து மினிமம் 2 பல்லு போட்டிருக்கான்னு பார்க்கணும். ஆனால் கன்னிக்குட்டிகள் வந்து நாட்டு அளவுடு சிறிய கன்னிக்குட்டிகள்லாம் ஜல்லிக்கட்டு போட்டில் கலந்துக்க அனுமதி கிடையாது. அது மாதிரி அதனோட உயரத்தை செக் பண்ணுவோம். உயரம் வந்து குறைஞ்சது 120 சென்டிமீட்டராக இருக்கணும். அது மாதிரி உயரம் கம்மியாக இருக்க மாடுகளும் அது வந்து நான் அன்ஃபிட் எந்த அன்னைக்கில் அந்த உயரத்தளப்போம். கொம்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்து வளர்க்கணும். அது மாதிரி மற்ற உடலில் பொதுவான உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களோட ஆதார் அட்டை, அவங்க மாட்டு உரிமையாளரோட ஆதார் அட்டை இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஹெல்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிவிட்டு எவ்வளோ காளைகள் சார் நம்ம இங்கே மற்றது நம்ம அலங்காநல்லூரில் மட்டுமே விட்டுட்டு நாங்கள் சென்சஸில் 240 காளைகள் இருக்குது. ஆமாம் ஆமாம். பக்கத்து கிராமங்களில் உள்ள காளைகள் வந்து அவங்க அந்த பக்கத்து பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் போய் அவங்க ஹெல்த் செக்அப் பண்ணிக்குவாங்க. நாங்கள் இங்கே அலங்காநல்லூர் மட்டும் இருக்கிற காளைகள் மட்டும் நாங்கள் செக்அப் பண்ணுவோம். நாட்டு மாடுகளான்றது முக்கியத்துவம். ஆமாம், நாட்டு மாடுகளுக்கு தான் இது முக்கியத்துவம் கொடுக்கணும். நாட்டு மாடுகள் தான் இதில் எலிஜிபிள். மற்ற நாட்டு மாடுகள் வேறு மாடு ஜாதி மாடுகள் இருந்தால் இதில் கலந்து அனுமதி வழங்கப்பட மாட்டோம். எந்த தேதி வரையும் மெடிக்கல் செக்அப்? இப்போ இருந்து ஆரம்பிச்சோன்னா 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம செக்அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஆன்லைனில் அவங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்புறம் அந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ண பிறகு அதை ஸ்க்ரூட்டினைசேஷன் பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டினைசேஷன் பண்ண பிறகு தான் அடுத்து அவங்க பெர்மிஷன் டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. அது கலெக்டர் ஆஃபீஸில் பண்ணுவாங்க. ஃபிட்டான காளைகள் வந்து எலிஜிபிள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில் சர்டிஃபிகேட் அது பார்த்து எலிஜிபிள் இருக்குது ரிஜெக்டட் அட்மிஷன் அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ வச்சு அவங்க ஆன்லைன்லேயே அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து என் பேர் டாக்டர் சங்கர விநாயகம்.